ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஆட்டுக்கறி வியாபாரி வாழ்ந்தான். அவன் தினமும் சந்தைக்கு வந்து கறி விற்று நல்ல லாபம் சம்பாதிப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் எப்போதும் இன்னும் அதிக லாபம் வேண்டுமென்று நினைப்பான். நாள்கள் சென்றபோது அந்த ஆசை மெதுவாக பேராசையாக மாறியது. ஒரு நாள் அவன் ஒரு மோசமான முடிவு செய்தான். நல்ல கறியுடன் கெட்டுப்போன பழைய கறியையும் கலந்து விற்க ஆரம்பித்தான். அதோடு மட்டும் இல்லாமல் எடையில் கூட தில்லுமுல்லு செய்து மக்களை ஏமாற்றினான். அவன் மனதில் ஒரு எண்ணம் மட்டுமே, இதை யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள்? ஒரு நாள் சந்தைக்கு ஒரு வயதான பாட்டி வந்தார். அவர் அவனிடம் கறி வாங்கினார். அந்த வியாபாரி வழக்கம் போல் தரம் குறைந்த கறியை அதிக விலைக்கு விற்றான். பாட்டி வீட்டிற்கு சென்று கறியை சமைக்க முயன்றபோது அது கெட்டுப் போயிருப்பது தெரிந்தது. அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பாட்டி நினைத்தார். மறுநாள் காலை சந்தையில் அந்த வியாபாரி வழக்கம் போல் கறி விற்று கொண்டிருந்தான். அப்போது பாட்டி ஊர் மக்கள் முன்னிலையில் அவன் செய்த ஏமாற்று வேலைகளையெல்லாம் வெளிப்படையாக சொன்னார். இதைக் கேட்ட மற்ற வாடிக்கையாளர்களும் எங்களையும் இவன் ஏமாற்றியிருக்கிறான் என்று பேசத் தொடங்கினர். சில நிமிடங்களில் அவன் செய்த தவறு ஊருக்கே தெரிந்து போனது. கோபமடைந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்தனர். இனி இவன் கடையிலிருந்து யாரும் கறி வாங்க மாட்டோம். அந்த நாளிலிருந்து அவன் கடையில் இருந்த கறி எல்லாம் வீணாகி போனது. யாரும் அவனை மதிக்கவில்லை. அவன் சம்பாதிக்க நினைத்த லாபத்தை விட நஷ்டமே அதிகமாகிவிட்டது. இறுதியில் அவன் தனது தவறை உணர்ந்தான்.